ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளூர்லேருந்து திருப்பதி போக போகிறோங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ வெள்ளூர் வந்து என்னோடய ஹோம் டவுன். ஸோ இங்கேருந்து நம்ம திருப்பதி போக போகிறோம். இந்த வீடியோ நான் 2 பார்ட்டாக உங்களுக்கு போடுறேன். ஃபஸ்ட்டு வெள்ளூர்லேருந்து திருப்பதி மலை கீழே போகிற வரைக்கும் ஒரு வீடியோவும், அதுக்கப்புறம் ஹில்ஸ் ரைடு ஒரு வீடியோவாக நான் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ். ஸோ இப்போ திருப்பதி கிளம்பியாச்சுங்க. ஸோ இப்போ இங்கே வெள்ளூர்லேருந்து திருப்பதி பார்த்திங்கன்னா அரௌண்டு 130 கிலோமீட்டர்ஸ் ஆகும், மேலே மலைக்கு ஏறுற வரைக்கும். அண்டு டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 2.5 to 3 hours ஆகும். ரூட் பார்த்திங்கன்னா வெள்ளூர் டு சித்தூர், அப்புறம் சித்தூர்லேருந்து திருப்பதி போகிற மாதிரி இருக்கும். ஸோ வெள்ளூர் டு சித்தூர் நான் நிறைய தடவை ட்ரைவ் பண்ணியிருக்கேன். பட் அங்கேருந்து திருப்பதிக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். அண்ட் ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது ஒரு ஐடியாவே இல்லை. அதே மாதிரி மலையில் ஏறுறதும் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் ஒன்று தெரியும், என்னென்னா திருப்பதியில் போகிறதுக்கு ஒரு ரூட்டு, மலையில் ஏறுறதுக்கு ஒரு ரூட்டு, மறுபடியும் இறங்கிறதுக்கு இன்னொரு ரூட்டுன்றதுனால ரொம்ப நம்ம ரிஸ்கியாக இருக்காதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதேமாரி ரோட்ஸும் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் திருப்பதி போகிறது காரில் செல்ஃப் ட்ரைவ் பண்ணி. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், பார்த்தீங்களா? சித்தூர் டு சென்னை. ஸோ ரியலி சாரிங்க, என்னால் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. சில பல இஷ்யூஸ் அண்ட் பர்சனல் இஷ்யூஸ்னால வீடியோஸும் எதுவும் அப்லோட் பண்ண முடியல. சில ட்ராவல்ஸ் பண்ணேன். ஒன்று இப்போது திருப்பதி பார்க்குறீங்க, அதே மாதிரி இன்னும் 2-3 ட்ராவலும் பண்ணேன். பட்டு அதை எடிட் பண்ணி போட முடியல. ஸோ கூடிய சீக்கிரம் அதையும் எடிட் பண்ணி உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். பட் ரியலி இந்த யூடியூபர்ஸ், ட்ராவல் விலாகர்ஸ் எல்லாருக்குமே எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ வீடியோவும் எடுத்து எடிட் பண்ணி, அதுவும் சில பேர்லாம் எவ்ரிடே போடுறதெல்லாம் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஸோ நானும் அப்பப்போ வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், பார்த்தீங்களா? சித்தூர் டு சென்னை. ஸோ ரியலி சாரிங்க, என்னால் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. சில பல இஷ்யூஸ் அண்ட் பர்சனல் இஷ்யூஸ்னால வீடியோஸும் எதுவும் அப்லோட் பண்ண முடியல. சில ட்ராவல்ஸ் பண்ணேன். ஒன்று இப்போது திருப்பதி பார்க்குறீங்க, அதே மாதிரி இன்னும் 2-3 ட்ராவலும் பண்ணேன். பட்டு அதை எடிட் பண்ணி போட முடியல. ஸோ கூடிய சீக்கிரம் அதையும் எடிட் பண்ணி உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். பட் ரியலி இந்த யூடியூபர்ஸ், ட்ராவல் விலாகர்ஸ் எல்லாருக்குமே எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ வீடியோவும் எடுத்து எடிட் பண்ணி, அதுவும் சில பேர்லாம் எவ்ரிடே போடுறதெல்லாம் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் காட்பாடி, வெள்ளூரில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நியர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே. இப்போது நம்ம ரயில்வே ஸ்டேஷனையும் க்ராஸ் பண்ணி தான் போகணும். அண்டு இங்கே சித்தூருக்கு அரௌண்ட் ஒரு 30 to 40 minutes தான் ஆகும். ரோட்ஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். கொஞ்சம் ஆனால் இப்போது ஒரு அரௌண்ட் ஒரு 10 to 15 kilometers கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா ரோட்ஸ்லாம் ரொம்ப நேரோவாக இருக்கும். 2 lanes தான். ஸோ அதனால் கொஞ்சம் ஆப்போசிட்டில் வர வண்டியோட விசிபிலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா நிறைய டேர்னிங்ஸ் இருக்கும். பட் மற்றபடி வேறு எந்த ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியும் இருக்காது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 20 to 25 kilometers தாண்டதுக்கப்புறம் ரோடு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அங்கேயும் ஸ்டேல ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, ரோட் ஒர்க்ஸ்லாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு மேனேஜபிள் தான் அதெல்லாம். ஸோ சித்தூருக்கு ஒரு எப்படி நம்ம ஒரு 30 minutesல ரீச் பண்ணணும், 30 to 40 minutesல. இங்கே ரைட்டில் வருது பார்த்தீங்களா, இதுதான் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு மேஜர் ஸ்டேஷன் இது. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து பெங்களூர் போகும்போது இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு தான் போவாங்க. அண்ட் இதை க்ராஸ் பண்ணி தான் நம்ம போய்ட்டுருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி காட்பாடி, வெள்ளூர் டு சித்தூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு கொஞ்சம் ஒரு
20 கிலோமீட்டர்ஸ்க்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் சித்தூர் டு திருப்பதி வந்து எப்படி இருக்குன்றது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறது. திருப்பதிக்கு வந்து போயிருக்கேன், பட் சின்ன வயசில் போனது. அதுக்கப்புறம் அங்கே போய் ரொம்ப நாள் ஆகுது. அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா திருப்பதின்றதே ஒரு கமர்ஷியல் பிளேஸ் மாதிரி மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கு டிக்கெட்ஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. இப்போ கூட பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி பார்க்குறதுக்கு டிக்கெட் எடுக்கலை, ஜஸ்ட்டு போயிட்டு பசங்களுக்கு வந்து மொட்டை அடிச்சுட்டு ரிட்டன் வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா டிக்கெட்ஸ்லாம் நீங்கள் வாங்கணுன்னா 2 months முன்னாடியே வந்து புக் பண்ணணும், அண்ட் லாட் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கிறதுக்கு. ஸோ நம்மளுக்கு அது பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் சரி ஓகே போயிட்டு மொட்டை போட்டுட்டு ரிட்டன் வந்துடலான்ற பிளானில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ரைடை என்ஜாய் பண்ணுங்கள், நான் மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணுறேன். You're sick of my madness. Don't you tell me what I supposed to do. You're better off without me. Don't you tell me what I supposed to do. When I'm walking on the streets half naked, it's part of me, it's part of me. When I'm making my brain makeup, it's part of me, it's part of me. When you're crushing all my dreams and you're making me so full, get out of my life. I know what I'm supposed to do. When you're crushing all my dreams and you're making me so full, I know what I'm supposed to do. Naked. I know what I'm supposed to do. Supposed to do. Brain makeup. I know what I'm supposed to do. You're sick of my madness. Don't you tell me what I supposed to do. You're better off without me. Don't you tell me what I supposed to do. When I'm walking on the streets half naked, it's part of me, it's part of me. When I'm making my brain makeup, it's part of me, it's part of me. When you're crushing all my dreams and you're making me so full, get out of my life. I know what I'm supposed to do. When you're crushing all my dreams and you're making me so full, I know what I'm supposed to do. Naked. I know what I'm supposed to do. Supposed to do. Brain makeup. I know what I'm supposed to do. ஸோ இந்த மாதிரி ரோடு பார்த்திங்கன்னா எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்குங்க. இது பார்த்திங்கன்னா 2 lane தான், பட் உங்களுக்கு இப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஹைவே வந்துடுச்சு, எக்ஸ்பிரஸ்வே வந்துடுச்சு. பட் ஒரு 15 to 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எல்லா ரோட்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ எப்போ எனக்கு இந்த மாதிரி ரோடில் ட்ராவல் பண்ணாலும் அந்த ஒரு சின்ன வயசில் போன அந்த ஒரு ஞாபகம்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வரும். ஸோ அது எப்பவுமே எனக்கு வந்து இந்த மாதிரி ரோட்ஸில் போகிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 சைடு வந்து ட்ரீஸு. இப்போ ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்கவே முடியாது, ஒரு நிழலோ எங்கேயுமே இருக்காது உங்களுக்கு. பட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 2 சைடு ட்ரீஸ் இருக்கும். அண்டு ஸோ இந்த மாதிரி ரோடில் வந்து எனக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். நான் சொன்னேன்ல, இது வரைக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோவாக இருக்கும். அண்டு ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஆப்போசிட்டில் ரைட்டில் நீங்கள் போனீங்கன்னா நேராக வந்து அது ராணிப்பேட் சென்னை போகிற ரோட்டு. அண்டு ரிட்டர்ன் வரும்போது நான் சொல்கிறேன். அண்ட் இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும், நல்லாயிருக்கும். பட் சில ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு, ஸ்டில் ரோட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த ரோட்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம ஒரு 20 மினிட்ஸில் வந்து சித்தூரை ரீச் பண்ணிவிடுவோம். ஸோ அது வரைக்கும் ரைடை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்களா, ரோடு வந்து சூப்பராக இருக்கும் இங்கே. அண்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா இது இன்னும் சில ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கிறதுனால நடுநடுவில் ஆப்போசிட் வண்டியும் இந்த சைடு வந்து போயிட்டுருக்கோம். பட் மற்றபடி ஐ திங்க் ஒர்க்லாம் முடிஞ்சிட்டா ஐ திங்க் இந்த ரோடும் வந்து சூப்பராக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அண்ட் அதே மாதிரி இப்போது என்னோடய டிரைவிங் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைட்டாக வந்து பயம் இருந்துச்சு அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து அந்த பயமேன்றதே போயிடுச்சு. எப்பயாவது வந்து இந்த மவுண்டெயினில் ஹில்ஸ் ரைடு போகும்போது லைட்டாக வரும். பட் அங்கே இப்போ திருப்பதி போகிறோன்றனால லைட்டாக இருக்கும். பட் மற்றபடி உங்களுக்கு ஹைவேலையோ இல்லை சிட்டி உள்ளேயோ ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து சுத்தமாக வந்து ஃபியரே இல்லை.
ஸோ மேபி இது ஆட்டோமேட்டிக் வண்டினால இப்படியா, இல்லை டாட்டா பஞ்ச் வந்து அந்தளவு ஈஸியாக இருக்கா ட்ரைவ் பண்ணுறதுக்குன்றது எனக்கு தெரியல. பட் இப்போது சுத்தமாக வந்து ஃபியர் மட்டும் இல்லைங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கும் ஃபியர் இருந்ததுன்னா எப்பவுமே வந்து நல்லா ட்ரைவ் பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஃபியர் இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதனால் அந்த ஃபியர்னால உங்களால் ட்ரைவ் பண்ண முடியாத அந்த கான்ஃபிடென்ஸும் போயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளாகவும் ட்ரைவ் பண்ணுங்கள், அட் த டைம் வந்து கான்ஃபிடெண்ட்டாகவும் ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஒரு மவுண்டெயின்ஸ் தான் இருக்கும் 2 சைடும். ஸோ இங்கே வந்து சாலிடாக நீங்கள் வந்து ஒரு 100 வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். நான் நார்மலாகவே வந்து ஒரு 80 to 100 தான் மெயின்டைன் பண்ணுவேன். ஏதாவது ஒரு பெரிய ஹைவேனா ஒரு 120 அவ்வளோதான் மேக்ஸிமம். அந்த 120 ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ண மாட்டேன். கான்ஸ்டாக எப்பவுமே நீங்கள் ஒரு 80 to 100 மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைலேஜும் வந்து உங்களுக்கு சாலிடாக இருக்கும் அண்டு சேஃப்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம இந்தியன் ரோட்ஸில் வந்து 80 to 100 தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஸ்பீடு. அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சித்தூரை வந்து கிராஸ் பண்ணுறோங்க. இங்கே ரைட்டில் போனீங்கன்னா சித்தூர் வரும். அண்டு நம்ம இப்போ லெஃப்டில் போகிறது வந்து திருப்பதி ரோடு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ட்ரைவ் பண்ணுற ரோடு வந்து ஃபஸ்ட் டைம் நான் ட்ரைவ் பண்ணுறது. ஸோ சுத்தமாக ஐடியா இல்லை எப்படி இருக்கும் ரோடுன்னு. ஜஸ்ட்டு கூகுள் மேப்பை போட்டு வச்சிட்டேன். ஸோ அது எங்கே கூட்டும் போதோ அதே மாதிரி ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு ஒரு ரைட் எடுக்கணுன்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ பரவாயில்லைங்க, ரோட்ஸ்லாம் நல்லா தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நேராக போனால் பெங்களூரு, ரைட் போனால் கடப்பா திருப்பதின்ற மாதிரி போட்டிருக்கு. திருப்பதி வந்து 78 கிலோமீட்டர் இன்னும் போனோங்க. ஸோ இங்கே வந்து இந்த ஃப்ளைஓவர் கீழே வந்து ரைட் எடுக்கணுன்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இங்கே ரைட் எடுத்துகிட்டு இன்னும் 75 கிலோமீட்டர்ஸ் எப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 to 2 hours ஆகிடும். இதெல்லாம் அந்த 78 வந்து மலைக்கு கீழே வரைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மலைக்கு மேலே வந்து ட்ரைவ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைஓவர் கீழே வந்து ரைட் எடுக்கணுங்க. அதே நான் ஒன்று வந்து இந்த ஆந்திராவில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னென்னா, ஸ்பீட் பிரேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் ஹைட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஆந்திராவில் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப சின்னதாக தானே இருக்குது, நம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணலான்னு போனீங்கன்னா செம்மையாக அடி வாங்கும், டம்முன்னு சவுண்டு வரும். ஸோ அதனால் எப்போது நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர் பார்த்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ இந்த ரைட் தாங்க, இந்த ரைட்டில் போயிட்டு இங்கே வந்து இங்கேருந்து ஒரு ஹைவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து போகலாம் வாங்க. ஸோ கொஞ்ச நேரம் இந்த ஹைவே ரைடை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்றதை பார்ப்போம்.
ஓ மை காட், ரோடு செம்மையாக இருக்குங்க. 120 வந்து எப்படி ரீச் ஆகுதுன்னே தெரியலங்க. ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது, பட் பார்த்தா 120 போயிட்டுருக்கேன். 6 லேன் ரோடு செம்மையாக இருக்குங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ரோடில் வந்து ட்ரைவ் பண்ணதே இல்லை. சும்மா சல்லுன்னு போகுது வண்டி. 120 க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. செம்மையாக போட்டிருக்காங்க. நான் கூட என்னமோ நினச்சேன் ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குமோன்னு பயந்துகிட்டே வந்தேன். பட் இங்கே செம்மையாக இருக்குங்க ரோடு. இங்கே ஒரு பள்ளமேடு எதுவுமே இல்லை. பள்ளம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் சென்னை டு வெள்ளூர்லாம் கூட பார்த்தீங்கன்னா அங்கங்கே சில பேச்சஸ்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. செம்மையாக இருக்குது ரோடு. சும்மா 100 to 120 வந்து நீங்கள் சாலிடாக க்ரோஸ் பண்ணலாம் இந்த ரோட்டில். ஐ ரியலி என்ஜாய் திஸ் ரோட். செம்மையாக இருக்குங்க. பட் என்னென்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் ஓட்டணும் நம்ம. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ரோடு அண்ட் இது உள்ள ஃபாஸ்ட்டில் போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லீப்பியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஸ்லைட்டாக கொஞ்சம் வந்து உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தால் கூட வண்டியை டக்குன்னு நிறுத்திட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷன் அப் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் எல்லாமே. ஸோ எப்போவுமே வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். வாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த ரைடை என்னோடு சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். வாவ், சூப்பராக இருக்குங்க. செம்ம ரோடுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோடுன்னு நான் சொல்லுவாங்க. செம்மையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த ரோடை ட்ரை பண்ணுங்கள். பெரிய அளவு டிராஃபிக் இல்லை, வண்டி அந்தளவு உங்களுக்கு கன்ஜஸ்டடாகவும் இல்லை, ஃப்ரீயாக இருக்குது, சூப்பராக ஓட்டலாங்க இதில். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு வந்து அரௌண்ட் 50 kilometers இருக்குது. என்னடா ஓவராக எக்ஸைட் ஆகிறானேன்ற மாதிரி நினைக்காதீங்க. பட் நீங்களும்
இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் நம்மள மாதிரி புதுசாக ரைட் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ரோடு வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் ட்ரைவ் பண்ணலாம், அதே மாதிரி உங்களுக்கு சேஃபாகவும் இருக்குது இந்த ரோட்ஸு. இந்த மாதிரி ரோட்ஸில் எவ்வளோ நேரம் வேணால் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க, செம்மையாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கணும், நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து இந்த மிடில் லேன் தான் யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ தான் ஃப்ரீயாக இருந்தாலும், எவ்வளோ தான் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போக முடிஞ்சாலும், நீங்களும் வந்து எப்போவுமே வந்து 6 லேன்ஸில் போகும்போது இந்த மிடில் லேனில் ட்ரைவ் பண்ணுங்கள். லெஃப்டில் வந்து ஸ்லோவாக போகிறீங்கன்னா, ஸ்லோவாக போகிற வெஹிக்கல்ஸ் அண்ட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பைக்ஸ் வந்து லெஃப்டில் தான் போவாங்க. அதனால் அதை மோஸ்ட்டாக வந்து அவாய்ட் பண்ணிங்க. எப்போயாவது ஸ்லோவாக போகிறீங்கன்னா அந்த லேன் யூஸ் பண்ணிங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மிடில் லேன் யூஸ் பண்ணுங்கள். ரைட் லேன் வந்து ஒன்லி ஃபார் ஓவர்டேக் பண்ணும்போது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் லேன்லேயே வந்து ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து போகவே கூடாது. ஸோ எப்போ நீங்கள் ரைட் லேன் போனாலும் மறுபடியும் வந்து ஓவர்டேக் பண்ணிவிட்டு மிடில் லேன் வந்து வந்துடுங்க. அண்ட் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்துருப்பீங்க, ரைட் லேனில் வந்து ட்ரக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பெரிய பெரிய ட்ரக்ஸ்லாம் வந்து ரைட் லேன் தான் வந்து போயிட்டுருப்பாங்க. நானும் ஃபஸ்ட்டில் வந்து இனிஷியலாக வந்து யோசித்தேன், என்னடா இது லேன் ரூல்ஸ்லாம் தெரியாமல் இப்படி போகிறாங்களே அப்படின்னு. அப்புறம் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஐ திங்க் ஒரு ட்ராவல் vlogger தான் வந்து அவர் பேசியிருக்காரு ஒரு ட்ரக் டிரைவர்கிட்ட, எதனால் வந்து நீங்கள் வந்து ஸ்லோவாக தானே போகிறீங்க, லெஃப்ட் லேனில் யூஸ் பண்ணலாமே, எதுக்கு வந்து ரைட்லேயே போயிட்டுருக்கீங்க அப்படின்ற போது அவர் சொன்னார், லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து டூ வீலர்ஸ்லாம் வந்து அந்த எக்ஸ்ட்ரீமில் லெஃப்டில் ஒரு சின்ன லேன் இருக்கும், அதில் தான் வந்து ஆக்சுவலாக போகணும் டூ வீலர்ஸ்லாம். பட் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த லெஃப்ட் மோஸ்ட் லேன் வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது, இல்லைனா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்ணாக இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா ஸ்கிட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் மோஸ்ட்டாக வந்து பைக்ஸ் வந்து அந்த லேன்ஸில் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு லெஃப்டில் இருக்கிற ஃபஸ்ட் லேனில் தான் போவாங்க. ஸோ ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா பைக்ஸை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அவங்க போகும்போது லெஃப்டில் வந்து பைக்கு முன்னாடி போயிட்டு இருந்துச்சுன்னா இவங்க மறுபடியும் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு ரைட்டில் வந்து மறுபடியும் பிக்கப் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க். ஏன்னா அவங்களுக்கு மைலேஜும் பயங்கரமாக அடி வாங்கும். அதேமாதிரி லோடு ஏற்றின்னு போகும்போது பார்த்திங்கன்னா அந்தமாதிரி ஸ்லோ பண்ணி மறுபடியும் பிக்கப் பண்ணி ஓடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க மோஸ்ட்டாக வந்து ட்ரக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ட்ரக்ஸ் வந்து லோடு ஏற்றிட்டு போகும்போது ரைட் லைனை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் அது அட்வைசபிள் கிடையாது. ரைட் லைன் வந்து ஒன்லி ஃபார் ஓவர்டேக்கிங் மட்டும் தான். நீங்கள் ஓவர்டேக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த மிடில் லேன்லேயே வந்து வந்துடணும். ட்ரக்ஸ் அண்ட் ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள் வந்து ஆல்வேஸ் வந்து லெஃப்ட் லேன் தான் வந்து யூஸ் பண்ணணும். அதேமாரி பைக்ஸில் போகிறவங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ஓட்டணுங்க. நானும் பைக் ரைடும் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்டாக அந்த லெஃப்ட் லேனில் மட்டும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா மிடில் லேனில் ஓட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், என்னடா அது இப்படி ஓட்டின்னு போகிறாங்களேன்னு. ஸோ நீங்களும் வந்து ட்ரைவ் பண்ணும்போது ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து டிராஃபிக் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்பெஷலி வந்து இந்த ஆப்போசிட்டில் ட்ரைவ் பண்ணுறது அண்டு சிக்னலை க்ராஸ் பண்ணி போகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து அவாய்ட் பண்ணிங்க. லேன் ரூல் வந்து ஃபாலோ பண்ணாமல் போகிறது. ஸோ ஃபஸ்ட் டைமில் புதுசாக ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா சில வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ எப்படி ட்ரைவ் பண்ணணும். ஸோ ஏன்னா நானும் வந்து அந்த மாதிரி தான் கற்றுக்கினேன். ஸோ சில யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து லேன் ரூல்ஸ்லாம் வந்து கற்றுக்கிட்டு எப்படி ஓவர்டேக் பண்ணணுன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நானும் ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி பார்த்துட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா எப்போ எது நடக்கும்னு சொல்ல முடியாது நம்மளால். ஸோ சேஃப்டி தான் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணுங்கள். வாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இந்த ஹைவே ரைடை வந்து என்ஜாய் பண்ணலாம். Lost in this cosmic abyss, my mind takes flight. Dark echoes pulsating, setting the stage for the night. Galactic melodies guide me through the unknown. In this abstract hip-hop song, I feel at home. Navigating the depths like a jazz improvisation. New jazz rhythms set my soul in cosmic vibration. Deep house beats like stars twinkling in the sky. I reach the depths of my creation.
The trip hop blues wrap around my very being. Fun place rhymes the soundtrack to what I'm seeing. Abstract thoughts flow through these astral dimensions. I paint pictures with words, unveiling my intentions. Say what you wanna say to me now. I wanna wake up with you in the morning. Show me there's nothing fake to you now. I wanna wake up with you in the morning. Say what you wanna say to me now. I wanna wake up with you in the morning. Show me there's nothing fake to you now. I wanna wake up with you in the morning. Turn this room, turn it to an ocean. Let me float around. Eyes closed, like we're dreaming even when we're not. You and me got a whole other meaning, I don't know how. You and me just know how it feels when we're falling in love. Say what you wanna say to me now. I wanna wake up with you in the morning. Show me there's nothing fake to you now. I wanna wake up with you in the morning. Say what you wanna say to me now. I wanna wake up with you in the morning. Show me there's nothing fake to you now. I wanna
ஸோ திருப்பதி வந்தாச்சுங்க. செம்மையான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பர் ரோடு. ஸோ நீங்கள் எப்பயாவது உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா இந்த ரோடு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கு கீழே கிட்ட வந்துட்டோம், மலை ஏறல. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ரைடு வீடியோ வந்து 2 வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த திருப்பதி மலை கீழே வரைக்கும் ஒரு வீடியோவும், அண்ட் மலையிலேருந்து ரைட் பண்ணுறது அண்டு அப்ஹில் ரைடும் டவுன்ஹில் ரைடும் வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ரைட்டில் போயிட்டு அந்த யூ டர்ன் எடுக்கணும். அங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் மலை ஏறுற ரோடு. ஸோ இப்படி வந்துட்டு இந்த ஆர்ச் இருக்கும், இந்த ஆர்ச்சுக்குள்ளே தான் வந்து நம்ம போகணும். அங்கே கிட்ட போயிட்டு என்ன ஃபார்மாலிட்டிஸ்ன்னு பார்ப்போம். அதே மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் டு திருப்பதி வந்து டைம் வந்து அரௌண்ட் ஒரு 2.5 hours ஆச்சுங்க இந்த இடத்துக்கு ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இது தாங்க என்ட்ரன்ஸு. லைட்டாக பயமாகவும் இருக்குது, ஏன்னா எப்போ ஹில்ஸ் ஏறினாலும் ஒரு லைட்டாக அந்த ஒரு பயம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஹில்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லவே முடியாது, எவ்வளோ ஏர்பின் பென்ஸ் இருக்கும், இல்லை எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கும், நம்ம வண்டி ஏறுமா ஏறாதான்றது அந்த டவுட்லேயே இருப்பேன். சரி வாங்க பார்ப்போம். ஸோ இது இங்கே தான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ அந்த ஆர்ச் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மேலே பாருங்கள், அதுதான் வந்து திருமலா, திருப்பதி மவுண்டெயின். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போனோம். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரைவ் பண்ணுறேன் திருப்பதி ஹில்ஸ்க்கு. லைட்டாக பயமாகவும் இருக்குது, எக்ஸைட்டடாகவும் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செக்கிங் இருக்குங்க இந்த என்ட்ரன்ஸில். ஸோ இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்குதுன்னு. ஸோ நார்மலாக இங்கே வந்துட்டு உள்ளே இருக்கிற எல்லா லக்கேஜையும் வந்து நம்ம எடுத்துடணும். இப்போ உங்க கூட யாராவது பேசஞ்சர்ஸ் வராங்கன்னா அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணிடணும். அவங்க எல்லாம் செக்கிங்லாம் பண்ணிவிட்டு கிராஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம வந்து டிரைவரோ இல்லை நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மட்டும் தான் வண்டியில் இருக்கணும். ஸோ நீங்கள் போகும்போது உங்கள் வண்டியும் வந்து ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே விடுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக வாங்க. ஸோ இங்கே வந்து எப்படியும் எங்களுக்கு வந்து ஒரு 20 minutes ஆகிடுச்சு இந்த இது க்ராஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் லக்கேஜும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எடுத்துன்னு வாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு திருப்பதி அப்பில்ஸ் ரைடை வந்து நான் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். பாய்.